லதா, நீ எனக்கு என்னடி பிரசன்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்க? உனக்காக ஸ்பெஷலா ஒரு டிரான்சிஸ்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? நான் பார்க்கணுமே. இந்த இதான். Many happy returns. Thank you very much. பிரிச்சுட்டானா? இந்த பாவி போய புள்ள எல்லாத்தையும் பிரிக்கிற மாதிரி இதையும் பிரிச்சு போட்டானே. அவன் திருட்டு முடியல படாம பாத்துக்கிட்டேன்னு எத்தனை தடவை சொன்னேன். சாரிப்பா, எங்க அண்ணன் பாண்டியன் தான் இந்த பிரசன்டேஷன் இப்படி பாழ் பண்ணிடுச்சு. உடஞ்ச டிரான்சிஸ்டர் ஒட்டி நான் எடுத்துக்கிட்டா பாட்டெல்லாம் உடஞ்சு உடஞ்சு வரைய. மேரி, என்கிட்ட ஒண்ணு பிரசன்ட் கேட்கலையம்மா. உங்க அன்பு ஒண்ணே போதும்பா. அதான் நிறைய இருக்கேன். நான் உனக்கு என்ன கொடுக்க போறேன்னு வந்து பாரு. ஒடி ஒடி நம்மள பாப்போம். Nice. Wow. Beautiful. Nata. வா மேரி, வா. புது ஸ்கூட்டில வந்து? ஆமா, it's a fine bike. எங்க நிறுத்திருக்க? வாசல்ல. ஐயோ, எங்க அண்ணன் வாசல்ல இருக்காரா? ஏ இல்லையே. அப்பா, தப்பிச்சுது. புது வண்டி இப்படி அக்கா கழட்டி போட்டீங்களே. மதுராதரா, நாளைக்கு இந்த வண்டியில ஏதாவது ரிப்பேர் யாராவது வந்தா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதனாலதான் கழட்டி எந்த பார்த்து எங்க இருக்குதுன்னு பாத்துட்டேன். ஐயோ, எந்த படுபாவி என் வண்டியை இப்படி அக்கா பிரிச்சா? ஏண்டா, அவங்களது புது வண்டியாச்சடா, இப்படி அக்கா பிரிச்சு. முதல்ல இதை பாரு, இவன் இப்படிதாங்க புதுசா ஒரு வண்டியை பார்க்க கூடாதுங்க, இப்படி பிரிச்சு பிரிச்சு பாத்துருவான். நீங்க தங்கச்சி கூட ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, நான் வண்டி ரெடி பண்றேன். எங்க அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், கொஞ்ச நேரத்துல சரி பண்ணிடுவாரு. நீ உள்ளவா. இப்படி பிரிச்சீங்களே, வர தெரியுமா? அதுக்குதான் நீ இருக்கிறல்ல, போய் ஸ்பேனர் எடுக்கணும். டேய், எல்லாத்தையும் மாட்டிட்டு கடைசி கனெக்ஷன் என்கிட்ட சொல்லணும். எங்க அண்ணன் கண்ணுல ஒண்ணு பட்டா அது என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். நீ சொல்றத பார்த்தா உங்க அண்ணன் தான் இதை செஞ்சாரா? சேச்சா, அப்படி இல்ல மேரி. இப்ப ரிப்பேர் ஆன ஸ்கூட்டர் எங்க அண்ணன் கண்ணுல பட்டுச்சுல, அது சரி பண்ணிடுவாருன்னு சொன்னேன். டேய், இதை ஜாயின் பண்ணா வண்டி ஓடும்ல? ஆமா. இதை கடைசியா நான் ஜாயின் பண்றேன், அவனை போய் நீ கூப்பிடு. பாருங்க, வண்டி ரெடி ஆச்சு. Oh, fine. ஏண்டா, உன்னெல்லாம் என் சிஷியன்னு சொல்லுவேன், எனக்கு வெக்கமா இருக்குடா. வண்டி முழுக்க தான் நான் ரிப்பேர் பண்றேன். ஒரு சின்ன ஒயர், இதை கூட உனக்கு கனெக்ஷன் கொடுத்துடல. என்னைக்கு நீ எல்லாம் மெக்கானிக்கா போறியோ. மேடம், வண்டி ரெடி. எதுக்கும் வண்டிய நீங்க ஒரு தடவை ஓட்டி காட்டுங்களேன். இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல? எங்கடா சாவி? முன்னாடி. ஓ கரெக்ட், இதுக்கு முன்னாடி தான் இல்ல. ஏண்டா, எதரா மாத்தி கனெக்ஷன் கொடுத்த? அது வந்து ஒயரை நீங்க. ஓஹோ, நான் சொன்ன ஒயரை நீ மாத்தி கொடுத்துட்டியா? சரி பண்ணு, நான் அதுக்குள்ள மேடத்துக்கு பில் ரெடி பண்றேன். இந்தாங்க பில். பணம் எப்ப கொடுக்கணும்? இப்படி நீங்க கேட்கும் போதே தெரியுது உங்ககிட்ட பணம் இல்லைன்னு. உங்களுக்கு எப்ப விருப்பமோ அப்ப கொடுங்க, எனக்கு சம்மதம் தான். எனக்கு சம்மதம் தான். ரிப்பேர் பண்ற மூஞ்சியா இது? சரி. செய்யலப்பா. பாய் பாய். என்ன வாத்தியார, என்ன காட்டி கொடுக்க பாத்தீங்களா? இன்னைக்கு தான் நீ எனக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்க. அதர்மத்தனையும் எதிர்க்கணும், தர்மத்தனையும் காக்கணும்.
மதிப்பு கொடுக்கணும், உண்மைய உயிராய் மதிக்கணும், உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்கணும். பூவே சின்ன பூவே, நிலவே உன்ன நிலவே, நெஞ்சிக்கு உரம் வேணும், என்றும் அஞ்சாத மனம் வேணும். வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வக்கில்ல, நீ எல்லாம் எனக்கு கடன் வாங்குற. பணம் கொடுத்து 10 மாதம் ஆகுது, இன்னும் வட்டி கூட தரல. ஐயா ஐயா, வேலை இல்லாம தவிக்கிறையா, கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஒண்ணு செய்யி, முதலும் வேண்டாம் வட்டியும் வேண்டாம், இந்த குட்டியாவது ஐயா, இன்னைக்குதான் நம்ம ஊருக்கு ராமல குட்டி வந்துருக்கு. என்னைய அப்படி பாக்குற? நேத்தமா தான் சொல்றேன், நீ ஆம்பளை சிங்கமே தான். என் பேர் என்ன தெரியுமா? அள்ளி. இதான் என் ஊரு. தம்பி, நீங்க யாரு, எந்த ஊரு? என்ன இது ஒண்ணு சொல்லாம போறாரு? எங்க போறீங்க? லட்சியத்தை தேடி. லட்சியத்தை தேடியா? என்னடி கண்ணு, சௌக்கியமா? சௌக்கியம் தான்டா கஜபதி. ஜாவா. நீ அழகா இருக்கிற, அதனாலதான் உன் மேல எனக்கு கோவமே வர மாட்டேங்குது. நீ அசிங்கமா இருக்க, அதனாலதான் எனக்கும் உன் மேல கோவமே வர மாட்டேங்குது. வழி விட போறியா இல்லையா? என்னடி செய்வ? என்ன தொட்ட தொட்டேன். நல்லாதான் இருக்குது. காரி துப்பிட்டா போற, இது உன்னை கடிச்சு துப்ப வைக்கிறேன். எழுதுங்க. ஏண்டா லவ் லெட்டர் எழுதுறதுலாம் ஓல்டு ஸ்டைல்ரா. உதவாங்க தைரியம் இருந்தா நேர்ல போய் ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. அதுக்கும் தெம்பு இல்ல. ஓல்ட் இஸ் கோல்டு. எழுதுங்க தலைவரே, தைரியமா எழுதுங்க. பிள்ளையாரப்பா, எதுக்கு ஏசுநாதரை போட்டுருவோம். அன்புள்ள மேரிக்கு. நம்ம கையெழுத்து எப்படி இருக்கு பாரு. அன்புள்ள மேரிக்குன்னு எழுதுறதுக்கு பதிலா அன்புள்ள மாரிக்குன்னு எழுதி இருக்கிறீங்களே. ஐயோ, அப்புறம் ஆம்பளை கிட்ட இருந்து பதில் வர போதுறா. இதெல்லாம் வேணாம் தலைவரே, அன்புள்ள இவளேன்னு எழுதுங்க. கரெக்ட், அதான் பெட்டர். நாளைக்கு எத்தனை அடிக்கடி பிரச்சனை வந்தாலும் நான் இல்ல நைட்ட நழுவிடலாம் பாரு. அன்புள்ள இவளே. வதேர கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். நீ போறியா? சீதையை பார்க்க அனுமானம் அனுப்பிச்சிட்டால்தான் சிலோனே எரிஞ்சு போச்சு. இதை யாருக்கிட்ட கொடுக்கறதுன்னு நான். அங்க ஒரு அக்கா கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்குல்ல, அது கையில இந்த லெட்டர் கொண்டு கொடுத்துருவா. அதுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க?
நல்லா இருக்கு வச்சுக்க. நாலாவா விலைவாசிக்கிற இந்த காலத்துல நீங்க கொடுக்கற நாள்ல ஐஸ் வாங்க கூட பத்தாது. எவ்வளவுதாம்மா வேணும்? அட்லீஸ்ட் ஒரு 5 ரூபாயாச்சும் கொடுங்க. என்கிட்ட இருக்கிறதே அதானே. வச்சுக்க. அந்த அக்கா எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? அது சரி, தொழில சுத்தமா செய்யறேன். அந்த அக்கா கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டிருப்பாங்க. பக்கத்துல இன்னொரு அக்கா இருப்பாங்க. கூலிங் கிளாஸ் போட்டிருக்க அக்கா கிட்ட நீ இதை கொடுக்குற. இந்த பொண்ணு சொல்லிதான் விலைவாசி ஏறினதே தெரியுது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? இந்த கண்ணாடியை போட்டா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குடி. ஏண்டி அதுல என்ன ஏர் கண்டிஷனர் இருக்கு? போட்டுதான் பாரு. கொல்லு. ஆமா மேரி, நீ சொன்ன மாதிரி ஜில்லுன்னு தான் இருக்கு. அக்கா, ஒரு அண்ணன் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. அன்புள்ள இவளே. அம்மா! என் மகளுக்கு காதல் கடுதாசியா? என்ன எழுதியிருக்கா? அன்புள்ள இவளே, என் உயிரே உனக்காக, நிலவே மலரே, உன்னை பார்த்தால் பசி தீரும், உன்னை நினைத்தாலே இனிக்கும், என் இதய கனி, என் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. ஆடு ஆடும் தொடப்ப கட்ட. தொடப்ப கட்ட கேட்டாங்களே. தென்றலே என்னை தொடு, டார்லிங் டார்லிங் டார்லிங், நீ தென்றல் தொடாத மலர், ஆண் பாவம் பொல்லாதது, நீ சரி என்று சொன்னால் எனக்கு மனைவி ரெடி ரெடி. நீ இல்லை என்றால் நான் சுவர் இல்லாத சித்திரம், சாட்டை இல்லாத பம்பரம், கம்மு நாட்டி செருப்பால் அடிக்கணும். அதெல்லாம் அதுல இருக்காத. நான் சொன்னேன் அவனை செருப்பால் அடிக்கணும்னு. என் கேள்விக்கு என்ன பதில்? இப்படிக்கு ரசிக பாத்தியாடா, பேரு கூட போட தைரியம் இல்லாத துப்பு கட்ட முண்டம் முண்டம். இவெல்லாம் ஒரு ஆம்பளை, இவனை என்ன செய்யலாம்? அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு கட்டி வச்சு வைக்கணும். எழுதுற கைய ஒடிக்கணும். யாரோ யாருக்கோ எழுதிட்டு இப்படி ஏடா கூடமா மாட்டிக்கிட்டான். பாவம் அப்புராணி. இத போய் பெருசு பண்ணிட்டு விடுங்களேன். என்னங்க நீங்க சொந்த அண்ணன் நீங்களே இப்படி சொன்னா எப்படி? ஆமா அண்ணன் தான் இல்லங்களே. இப்போ நல்லா பாருங்க, அன்புள்ள இவளே எழுதிருக்கான். அந்த இவளை நீங்களா இருக்கக்கூடாது. ஐயோ இல்லண்ணே, அந்த பொண்ணு லெட்டர் என்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுத்தா. நீ சின்ன பொண்ணுமா, இதெல்லாம் உனக்கு புரியாது. இப்போ வாசல்ல நீ உட்காந்துருக்க, நானும் உட்காந்துருக்கேன். அம்மா வராங்க, நானும் அம்மானு கூப்பிடுறேன், நீ அம்மானு கூப்பிடுற. நான் பெரியவன் தானே, பெரியம்மா தானே கூப்பிடணும். நான் அப்படி கூப்பிடலையே. ஏமா கரெக்ட் தானே? இப்போ நல்லா யோசிச்சு பாத்துங்க, இது உங்களுக்கு தானே வந்திருக்கு. நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியுங்க. ஏன்னா உனக்கு எல்லாம் குழப்பம் இருக்கு இல்லையே? நமக்கு இல்லப்பா. ஏங்க உங்களுக்கு? இந்த லெட்டர் எழுதினது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். மேரி, எந்தத்தம்மா தேடுற? செலபலன்னு மெக்கானிக் ஒருத்தர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பில் கொடுத்தாரு, அதைத்தான் தேடிட்டு இருக்கேன். மெக்கானிக் பில்லா? வா என்னோட வா, நான் தர்றேன். வா வா வா, இரு பார்த்து சொல்றேன். இது வந்து எங்க பாட்டி செத்து போன சுடுகாட்டு பில்லு. இது வந்து எங்க பெரிய நைனாவுக்கு கண்ணு ஆபரேஷன் பண்ணனே அந்த பில்லு. இது இதோ மாட்டிக்கினாமா, மெக்கானிக்கு மாட்டிக்கினா. ஏமா போண்டா மோட்டர் பைக் உண்டுதா? என்னது போண்டாவா? போண்டாவும் இல்ல வடையும் இல்ல, ஹோண்டா. போண்டாவா? இதுல என்ன எழுதிருக்கு பாரு. ஹாய், இதேதான் இதேதான். ரெண்டு கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்கே. அப்படின்னா அன்புள்ள இவளேன்னு எழுதிருக்கு. அந்த இவளையா நீங்களா இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், நீங்க நல்லா படிச்சு பாருங்க. இது உங்களுக்கு தாங்க. ஐயோ, அந்த லெட்டரை யார் எழுதினதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கு இப்ப என்னங்க? அந்த ஆளத்தான் இப்ப நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? அவருக்கு பதிலுக்கு நான் லவ் லெட்டர் கொடுக்க போறேன். கொடுக்க போறீங்களா? அது எதுக்குங்க லெட்டர்ல? நேரடியா கொடுத்துருங்க. வாங்க. பொன்னான குதிரையில் போவோண்டி மதுரைக்கு, காணாத காட்சிகள் காண்போண்டி குழுமைக்கு, பாவை மகிழ பாடி குயில, பாவை மயில பாடு குயில,
தென்னாலி ராமன பார்க்காத குறை ஒண்ணு நெஞ்சில் இருந்தது, அது என்று தீர்ந்தது. சமயத்தில் ஓசா, நடக்கின்ற ராசா. சமயத்தில் ஓசா, நடக்கின்ற ராசா. ஆடப்பா பிரேக்கும் போடப்பா, டிஸ்கோ ஆடப்பா பிரேக்கும் போடப்பா, நாட்டு பணி டான்ஸ் ஆடி காட்ட ஒரு சான்ஸ். மைக்கேல் ஜாக்சன் என் மச்சான், you know. என் ஆட்டம் பார்த்து காப்பி அடிச்சா. மைக்கேல் ஜாக்சன் என் மச்சான், என் ஆட்டம் பார்த்து காப்பி அடிச்சா. மைக்கேல் ஜாக்சன் இத கேட்டா ஓடி வந்து மன வதப்பா. ஐயா மைக்கேல் ஜாக்சன் இத கேட்டா ஓடி வந்து மன வதப்பா. ஆழம் தெரியாம கால விட்டேன், அம்மா புரியாம அடிப்புட்டேன். ஆழம் தெரியாம கால விட்டேன், அம்மா புரியாம அடிப்புட்டேன். இந்த பொண்ணுங்களே, இந்த பொண்ணுங்களே ஒரு மாதிரி தான், ஒரு மாதிரி தான். என்னன்னு நான் பாடுவேன், அட எத்தனை நாடுவேன். என்னன்னு நான் பாடுவேன், அட எத்தனை